ஸ்ரீ பிரசன்ன விருட்சவனம் நட்சத்திர கோவில் சார்பாக அனைவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்வதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். நாமெல்லாம் பல மாதங்களா ஒருவர் சந்திக்க முடியாமலாம் ஒவ்வொரு ஆட்களுக்குள்ள தொடர்புகள் நாம இல்லாம பல நேரங்களை நமது முகவரி மட்டுமல்ல, நமது அழைப்புகள் மட்டுமல்ல, பல ஆட்களோட முகங்கள் கூட நாம மறந்துவிட்ட காலங்களை நினைத்து ஒரு விதத்தில் நான் வேதனை அடைந்தாலும் விதியின் பலன் மனிதனோட கரங்களில் அப்படின்றது மாதிரியா பிரம்மன் படைத்த படைப்புகள்ல யாரு எதை எப்ப செய்யணும் அப்படின்றத விதி எழுதப்பட்ட அந்த பிரகாரம் நமது இந்த ஸ்ரீ பிரசன்ன விருட்சவனம் என்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திர தேவாலயம் கட்டி எழுப்பப்படுவதற்கு நாம எல்லாருமே இன்னைக்கு ஒன்று கூடி மிகவும் சீரும் சிறப்புமான ஒரு மிகப்பெரிய உள்கட்டமைப்போட ஒரு கம்பீரமான ஒரு புத்தி ஞானத்தோட ஒரு வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தின் ஒரு அஸ்திவாரத்தின் விலையோட நாம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய அத்தியாயமாக நாம எழுதப்பட வேண்டி இருக்கின்ற இந்த 27 நட்சத்திரங்களுக்கான விருட்சங்களுக்கான இந்த பீடங்களை நாம கட்டி எழுப்பும் போது நமது மரபுகளின் அடையாளத்தை நமது சந்ததியினர்களுக்கு வெளிக்காட்டுவதற்காக மட்டுமல்ல, நம்மளா இந்த மனித பிறவி எதுக்கு எடுத்தோம், இந்த மனித பிறவி எதை நோக்கி நம்மளோட வாழ்க்கை இழுத்து கொண்டு போகிறது என்கிறத கூட இன்னைக்கு பல நேரங்கள்ல நாமெல்லாம் நினைத்து பார்க்க கூட நம்ம நேரம் இல்லாம தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள்ல 24 மணி நேரம் தெய்வம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கூட நாம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 2 மெத்தட்ல நம்மளோட வாழ்க்கைய நேரும் எதிரும் புதிரும் மாதிரியா நம்ம எப்பயுமே மாற்றி 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 நம்ம சிந்திச்சு நம்மளோட ஒவ்வொரு நிலைகளையும் நாம பதறி பதறித்தான நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய விலை இருந்தா ஒரு உன் உடல் அத்தனையும் மிகப்பெரிய கம்பீரமான முறையில ஆரோக்கியமான முறையில பிரம்மன் நமக்கு படைக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அருமையான நட்சத்திர கோவில் கட்டுவதற்கு நானும் ஒரு சிறிய ஒரு துரும்பா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நிலையில தெய்வம் நம்மளை தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்காக முதல்ல நாம ஒரு பெருமையோட நாம மாறுதட்டி கொள்ளணும்ன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு சாதாரணப்பட்ட ஒரு வீடு கட்டுவதற்கு, ஒரு கல்யாணம் நடத்துவதற்கும், ஒரு காதணி விழா நடத்துவதற்கும், ஒரு வீடு பால் காய்ச்சுவதற்கு கூட மிகப்பெரிய போராட்டத்தோட நாம இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பதறி பதறி நாம நம்மளோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருவது மனித வாழ்க்கையோட வேடிக்கையான நிகழ்வுகளில் ஒன்று. இன்னும் தீபாவளிக்கு 8 மாதம் இருக்கு, 6 மாதங்கள் இருக்கு, 5 மாதங்கள் இருக்கு, 3 மாதங்கள் இருக்கு அப்படின்னு மாதத்தின் கணக்குகளை ரொம்ப சுருக்கமா பதறி பதறி நாம ரொம்ப எதிர்பார்த்து ஓடிக்கிட்டு இருக்க அந்த கடைசி நாட்கள் வரும் போல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஒரு பிடி எண்ணெய் பலகாரத்தை நாம விடிய தூக்கம் இல்லாம உட்காந்து வீட்டுல இருக்கவங்க அதை எல்லாமே அரைச்சு பிடிச்சு எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து எண்ணெய் பலகாரங்களை சுட்டு வைக்கிறதுல இருந்து தலையில எண்ணெய் தச்சு குளிச்சு புது ட்ரெஸ்ஸை கொண்டு நம்ம உடுத்தி ஒரு கோவில்ல போயிட்டு வந்தா தீபாவளி முடிஞ்சது. விலையற்ற ஒரு நாகரிக சம்பிரதாயத்தினால் மனித இனம் இன்னைக்கு எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு, எதை எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கு, நம்மளோட வாழ்க்கையோட நிலை நிர்ணயம் என்னன்றத பத்தி ஒரு துளி கூட நாம நினைக்க முடியாத நிலையில தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். மனிதனுக்கு ஒரு சாதாரணமா ஒரு மீசையோட அடையாளத்தை சொன்னாலே ஹிட்லருக்கும் சார்லி சாப்ளினுக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரியா தான் இருக்கும் அடையாளங்கள்ல. முகத்தின் அடையாளங்கள் அந்த மீசை தான் அப்படின்னா மனிதனோட அந்த அங்கீகாரம் வரலாறு இன்னைக்கு மனித இனத்துக்கு ஒரு பெரிய அடையாளமா தான் இருந்துச்சு. ஒருத்தனை கண்டா பதறி துடிச்சு வாழ்ந்த மனிதர்கள் மத்தியில ஒருத்தனை கண்டா சந்தோஷத்தோட குதூகலித்த காலங்களும் தானே இருந்திருக்கு. 2 பேர்த்துக்குமே தனித்தனி வரலாறு, 2 பேருக்குமே தனித்தனி அத்தியாயத்தையும் தானே அந்த மனித இனம் கொடுத்திருக்கு. நம்மளோட வாழ்க்கையோட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம எந்த கண்ணோட்டத்துல நாம பாக்குறோம்ன்றது மட்டும்தான் நாம நம்மளோட வாழ்க்கையை சீர்திருத்துறதுக்கும் நம்மளோட வாழ்க்கையை நிலைநிறுத்துறதுக்கும் அதுவே ஒரு பெரிய அடையாளம்ன்றது தான் சொல்றேன். எத்தனையோ பேர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை, மிகப்பெரிய ஒரு யுக்திகளை கையாண்டு ஒரு மிகப்பெரிய மரபுகளை மனித இனத்துக்கு எழுதி விட்டு சென்றதெல்லாம் நம்ம மறந்துதான் இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நாளைக்கு என்ன ஆயிரும், நாளைக்கு என்ன ஆயிரும், இன்னைக்கு என்ன ஆயிரும் பதறி பதறி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறத பத்தி எல்லாம் நம்ம இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம பொதுவா இன்னைக்கு டெய்லி எல்லாரும் மாதிரி 8 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் இல்ல, நான் 20 மணி நேரம் வேலை பாக்குறேன்,
என் குடும்பமே சம்பாதிக்கிறாங்க, என்னால மிச்சப்படுத்தி வாழ முடியல. நான் வாழ்நாள் முழுவதும் இன்னைக்கு 20 வருஷமா நான் சம்பாதிச்சிருக்கேன், இன்ன வரைக்கும் ஒரு சைக்கிள, ஒரு ஸ்கூட்டிய, ஒரு காரை வாங்குற நிலை இல்ல. ஆனா நேற்றைக்கு வந்தவன் இன்னைக்கு கார்ல வந்து சர்வசாதாரணமா போறானே அப்படின்னு. எல்லாருமே என்னோட வாழ்க்கை யாரோ ஏதோ சதி பண்ணிட்டாங்க, மந்திரவாதத்தினால சூழ்ச்சி பண்ணிட்டாங்க, எந்த ஒரு காரணம் ஏதோ ஒண்ணு. நம்மளோட வாழ்க்கையோட நிலையை யாரோ ஒரு ஆளு மேல புகுத்தப்படுறதுனால மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையோட அடையாளங்கள் ஒவ்வொரு நிமிடத்திலும் தகர்க்கப்படுகின்றத பத்தி நாம என்னைக்காவது யோசித்து பார்த்திருப்போமா? நம்மளோட வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய அழுத்தமான விலை இருக்கின்றத நாம வாழ்ந்து காட்டி நம்மளோட தலைமுறைகளுக்கு அடையாளமா வந்து உருவாக்கி விட்டு சென்றா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா அமைக்க நம்ம வந்து காத்திருக்கணும் இல்லையா? நம்மளோட வாழ்க்கை மட்டுமல்ல, நம்மளோட தலைமுறைகளோட வாழ்க்கைகளையும் அடையாளப்படுத்தி மிகப்பெரிய கம்பீரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வாருங்கள் வாழ்ந்து காட்டுவோம் என்கிற ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரத்தோட உருவாக்கப்பட்ட இந்த ஸ்ரீ பிரசன்ன விருட்சவனம் என்கிற ஒரு நட்சத்திர கோவில் அவ்வளவு சாதாரணமா நாம வந்து கட்டி முடிக்கல தெரியுமா? 6-7 வருடங்களா வந்து மிகப்பெரிய போராட்டத்தை போராடி ஒரு நட்சத்திர கோவில் நாம கட்டுவதற்கு தொடங்குவதற்கு முன்பு கூட 27 நட்சத்திர கோவிலையும் போய் மிகப்பெரிய கடுமையான மட்டும் அல்ல, ஒரு போராட்டத்துக்கு மத்தியில ஒரு புனித நீர் எடுத்து வந்து நல்ல நிலையில அத பூஜை செய்து மிகப்பெரிய விளக்கு பூஜைகளும் கம்பீரமான முறையில செய்து காட்டி நம்ம ஒரு நல்ல நிலையை அடைந்தது கூட நாம வந்து இன்னைக்கு எல்லாம் கடந்து வந்த பாதைகள் தானே. நாம கட்டிக்கிட்டு இருக்க இந்த நட்சத்திர கோவில் அவ்வளவு சாதாரணமா மனித இனத்துக்கு கிடைக்க பெறாத ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கோவில்ன்றத நாம என்னைக்காவது யோசித்து பார்த்திருப்போமா? நம்மளோட ஒவ்வொரு தடுமாற்றத்துக்கும் ஒரு மிகப்பெரிய விலை இருக்கு, நம்மளோட ஒவ்வொரு தடுமாற்றத்துக்கும் மிகப்பெரிய காரணம் இருக்கு. காரணம் அவனின்றி அணுவும் அசையாதுன்ற மாதிரியா ஒவ்வொரு காரணத்துக்கு மத்தியிலையும் நிச்சயம் வந்து ஒரு விடை இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், என் வாழ்க்கையே இருந்து போச்சு, கடவுள் என்னை வந்து கைவிட்டுட்டாரு, யாரோ ஒருத்தர் சதி பண்ணிட்டாரு. நம்மளோட மனித வாழ்க்கையில வந்து எல்லா விடைகளுக்கும் நம்மளோட உள்ளங்கையில தான் இறைவன் அந்த சாவிய கையில கொடுத்திருக்கான். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கைக்கு வந்து விடை தெரியாம யாரோ ஒருத்தன் போய் சரணடைஞ்சிடறோம், இல்லாட்டி யாரோ ஒருத்தன் மேல பழிய போட்டுறோம். நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து என்ன விலை, அத நாம நிதானமா நாம நின்று யோசித்து ஒவ்வொரு முறையும் நாம தடுமாறும் பொழுத நம்மளோட அமைதிய நாம கடைபிடித்து, தனிமையை கடைபிடித்து, நம்ம நிதானத்தை கடைபிடித்து, நமக்குள்ள இருக்க அந்த ஒரு 6th சென்ஸை வந்து முறையா பயன்படுத்தினா எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம வந்து விடைய நாமளே கண்டுபிடிக்கலாமே. எல்லாருமே பிரம்மனால் படைக்கப்பட்டவங்க தானே, எல்லாருமே சர்வசாதாரணமா மனித இனங்களா படைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாபெரும் சக்தி உள்ள ஆட்கள் தானே. யாரும் பாவிகளும் இல்ல, யாரும் மிகப்பெரிய ஞானிகளும் இல்ல, யாரும் புத்தரும் அல்ல, யாரும் வந்து பிரம்மனும் அல்ல. அவனது சக்தியை உணரும் பொழுது இந்த பிரபஞ்சம் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்து தான் வாழ்நாள்ல செய்யற ஒவ்வொரு செயல்களுக்கும் மிகப்பெரிய பக்க பலமா துணையோட நம்மளோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவதற்கு மிகப்பெரிய சக்திய உருவாக்கி கொடுக்கறது தானே நாம வந்து இன்னைக்கு அழுத்தமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீ பிரசன்ன விருட்சவனம் என்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளம் நமது வாழ்க்கைக்கு எந்த விதத்துல வந்து நாம வந்து அடையாளமா நாம மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சிட முடியும், எந்த விதத்துல நமது இந்த ஸ்ரீ பிரசன்ன விருட்சவனம் என்கிற இந்த ஒரு நட்சத்திர கோவில் எந்த விதத்துல நமக்கு நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்க போகும், எந்த விதத்துல இந்த பிரசன்ன விருட்சவனத்தோட நாம ஒன்று சேர்ந்தா நம்மளோட வாழ்க்கைய நிலை நிறுத்த முடியும், எந்த விதத்துல நாம வந்து இந்த பிரசன்ன விருட்சவனத்தோடு கூடி நாம யாத்திரை செய்தா நம்மளோட வாழ்க்கை எந்த அளவு செம்மைப்படும், நம்மளோட தலைமுறைகளை எப்படி காப்பாற்ற முடியும். எல்லாரும் கோவிலை கட்டிட்டு இருக்காங்க இல்லையா? ஏன்னா ஒரு ஆன்மீகத்துக்கும் ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய தனித்துவமான அவன் அறியாத ஒரு அடையாளத்தை நம்ம இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கோம். நாம மட்டும் இல்ல, எத்தனையோ காலங்களா ஆன்மீகத்துக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம் இன்னைக்கு எல்லாருமே நாம இருக்கோம். முனையில ஒரு விநாயகர் கோவில் புதுசா வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நாம என்ன செய்வோம், நாம கோவில் ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொன்னது மாதிரியா நம்ம ஊருக்கு ஒரு விநாயகர் கோவில் வந்துருச்சு, நம்ம ஊருக்கு ஒரு கோவில் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பரஸ்பரம் அந்த கோவில் வந்துருச்சுன்ற உடனே எல்லாருமே வந்து காய் வெட்டியை கட்டிட்டு போய் கும்பிடு போட்டுட்டு உட்காந்து மாலை போட்டுட்டு விரதம் இருக்க போறது இல்ல.
அந்த கோவிலோட கட்டுமான பணி கட்டடம் எல்லாம் கட்டி கிடச்சு அந்த கோவிலோட எல்லா வேலைகளையும் முடிந்து பெயிண்ட் அடிச்சப்ப கூட யார் மனிதன் போய் ஓடி ஓடி போய் அந்த கோவிலை தொட்டு கும்பிட மாட்டான். நம்மளோட மனித மனம் ஒரு ஊனமாகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமா தான் நான் சொல்ல வரேன். ஒரு தெரு முனையில கட்டிக்கிட்டு இருக்க கோவிலுக்கு மனிதனோட மனம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறத பத்தி தான் நான் இப்ப பேச வரேன். அந்த கோவிலோட கட்டுமானம் பண்ணிக்கிட்ட முடிச்சு அந்த கோவிலோட பெயிண்டிங் வேலை முடிச்சு அந்த கோவிலோட திறப்பு விழாவுக்கு தயாரான நிலை. அருமையான சிலைகளை கொண்டு வந்து வைக்க போல கலை நயம் மிக்க நல்ல அருமையான சிலையை கொண்டு வந்து வச்சாங்கன்னு மட்டும்தான் சொல்லுவா போலிய அந்த புதுசா கொண்டு வந்த சிலையை ஓடி ஓடி போய் விழுந்து விழுந்து கும்பிட்டு அந்த சிலைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே ஒரு அடையாளம். நல்ல அருமையான கலை நயத்தோட பார்ப்பாங்க, கும்பிடுவாங்க, தொட்டு கும்பிடுவாங்க. ஆனா எல்லாரும் போய் படையெடுத்து அதை சிலையை பார்த்த உடனே காலில் இருக்க செருப்பை காட்டி வேஷ்டியால இறக்கி விட்டு கும்பிடுற சம்பிரதாயத்தை நாம இன்னமும் வளர்க்கல. நாகரிகம்ன்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தின் அத்தியாயத்தினால் அன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை எவ்வளவு சீரழிச்சிருக்கோம்ன்றத இந்த ஆன்மீகத்தோட அடையாளம் நமக்கு மிகப்பெரிய அளவுல சொல்லும். அந்த கோவிலோட சிலையை மிகப்பெரிய அளவுல பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்து அந்த சிலையை நிர்மாணம் செய்த பிறகு இப்ப ஒரு பூசாரிய அந்த சிலைக்கு நல்ல மாலை மரியாதை செலுத்தினப்ப கூட யாரும் விழுந்து விழுந்து கும்பிட மாட்டாங்க. ஒரு சிறிய ஆரத்தி தட்டு எடுத்து அக்னியை ஏற்றி அந்த அக்னி ஆரத்தி காட்டும் போல அந்த அக்னி வெளிச்சம் அந்த சிலைகள் மேல் எப்பொழுது படுகிறதோ அடுத்த வினாடி தன்னை அறியாம உன் உடல் உறுப்பு அத்தனையும் தன்னை மீறி தன்னை கடந்த ஒரு பிரபஞ்ச நிலையை அடையும்ன்றதான் இன்னைக்கு நாம எல்லாரும் உணர வேண்டிய கருத்தத்துல நம்ம இருக்கோம். ஒரு கோவில் கட்டப்ப கூட நமக்கு அந்த உணர்வு வராது. ஒரு பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க போல உணர்வு வராது. சிலையை கொண்டு வந்துகிட்டு இருக்க போல கூட உணர்வு வராது. ஆனா அந்த சிலைகளுக்கு ஒரு முறையான ஒரு ஆரத்தி, எண்ணெய் விளக்கு, ஒற்ற விளக்கு ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்கும் போல நம்மளை அறியாம நம்மளோட உள் மனம் சொல்லப்படுறது மாதிரியா நம்மளை அறியாம நம்மளோட நிலை அந்த சிலையை பார்த்து நம்ம பிரபஞ்சமே நமக்கு கண் முன்னால் இருக்கின்றது மாதிரி 1008 வேண்டுதல், 1008 பிரார்த்தனை. இது எல்லாம் எங்க இருந்து ஆரம்பமாகுது? அந்த ஒரு விளக்கு வெளிச்சம் நம்மளோட வீடுகள்லையும் ஏற்றப்பட்டா நிச்சயம் நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட தலைமுறை, நம்மளோட குலதெய்வத்தின் வழிபாடு, குலதெய்வத்தின் சக்தி அனைத்தும் நம்மளை விட்டு ஏன் போக போகுது? முந்தி ஒரு கோவிலை கடக்கும் போது செருப்பை கழட்டி விட்டுட்டு போற காலங்கள்லாம் கடந்து இன்னைக்கு கோவிலை பார்த்து திரும்பி பார்த்து கன்னத்துல தட்டி கொடுத்துட்டு போற மாதிரியா? ஒரு சினிமால காமெடியா சொன்ன மாதிரியா வண்டி ஓடிக்கிட்டு போகும்போதே 2 கன்னத்திலையும் போட்டுட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து செத்த ஆளுகள்லாம் நிறைய இருக்காங்க. வேடிக்கையான பல விஷயங்களை தானே இன்னைக்கு ஆன்மீகத்தை விதைச்சுக்கிட்டு இருக்காங்க. இழுப்ப எண்ணெயில விளக்கேத்துங்க வீட்டுல ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படின்றாங்க. இழுப்ப எண்ணெயில வீட்டுல விளக்கேத்துனா அந்த வீடு விலகி போமா? எட்டி மரத்தை வீட்டுல நட்டு வைங்க புத்திர பாக்கியம் கிடைக்கின்றாங்க. எட்டி மரத்தை கோவில நட்டு வைக்கணும். எட்டி மரத்தை நட்டு வச்சு அந்த மரம் பட்டு போனா அந்த குடும்பத்தோட தலைவிதி என்ன? அரச வெட்டினவே வம்சம் தரிசா போயிருன்றதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வைக்கலையா? அரச மரத்தோட சக்தி இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் அடையாளம். பிராண வாயுகளை மிகப்பெரிய அளவுல வெளியிடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புனித மரம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அந்த அரச மரத்தை தானே சொல்றாங்க. அரச வெட்டினவே வம்சம் தரிசா, வம்சமே தரிசா போயிருன்னு சொல்றாங்க. நம்மளோட ஆன்மீகத்துல ஒவ்வொரு அடையாளத்திலையும், ஆன்மீகத்துல ஒவ்வொரு பக்கத்திலையும் நம்மளோட முன்னோர்கள் என்ன சொல்றாங்க? தல விருட்சம், விருட்சங்கள் விருட்சங்கள் விருட்சங்கள். தல விருட்சத்துலதான் ஒரு குழந்தை இல்லையா போய் அந்த மரத்துல தொட்டில கட்டி போடுங்க, எல்லாம் சரியா போயிடும். ஒரு பேய் பிடிச்சிருக்கா அந்த மரத்துல போய் முடிய போய் அத்துட்டு போய் ஆணியை போட்டு அடிச்சு வைங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த விருட்சங்கள் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மூலாதாரமும், விருட்சங்கள் தான் மிகப்பெரிய சக்தியும். நம்ம இன்னைக்கு உணரும் போல ஆன்மீகத்தோட வலிமைய நாம எந்த இடத்துல காட்டுறோம்னா இயற்கை, காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் என்ற அந்த பஞ்ச பூதங்களோட கூட்டு பஞ்சீகரணம் தான் நம்மளோட மனித இனம் அனுபவிக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி. எல்லா வேதங்களையும் சொல்லப்படுற மாதிரியா செய்வன ஏவல் பில்லி சூன்யம் எல்லாம் இருக்கு. பைபிளையும் சொல்லப்படுது, வேதங்களையும் சொல்லப்படுது. ஆனா அந்த செய்வனைகளை இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி சொல்லப்படல. செய்வனைகளை ஏவல் இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி சொல்லப்படல. பில்லி சுனியத்தினால நான் பதுக்காம இருக்கேன்டா என்ன வழி சொல்லப்படல. இது எல்லாம் சொல்வதற்காகத்தான் இன்னைக்கு யூடியூப் மாதிரியே சமூக வலைதள சேனல்ல பலவித கோணங்கள்ல ஒவ்வொரு ஆட்களும் நம்மளோட மனிதனை பதற வச்சுக்கிட்டே தான் இன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். எதற்காக? எல்லா வேதங்களையும்
செய்வன இருக்குன்னு சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து அதுக்கு நிவர்த்தின்றதுக்கு வந்து முறையான ஒரு அடையாளங்களை பதிக்கப்படல அப்படின்னா மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள மிகப்பெரிய பந்தம் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மிகப்பெரிய புனிதமானது. இன்னைக்கு நிறைய பேர் நான் கடவுளை பார்த்தேன், நான் தான் கடவுள், தன்னை ஒரு மிகப்பெரிய நிலையா பிரகலனப்படுத்தப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்கோம். நாமெல்லாம் யாரு? முதல்ல நான் பிரம்மனா இருந்தா, நான் ஒரு விபூதி பூசி விடும் போல நான் தான் பிரம்மனா இருந்தா, ஒரு எரிசாம்பலுக்கு அவ்வளவு பெரிய சக்தியை கொடுக்க முடியுன்ற அளவுக்கு இருந்தா எனக்கு எதுக்காக கஷ்டம், அழுக, கண்ணீர், துக்கம் அத்தனை இருக்கு? எதையும் நான் அனுபவிக்கின்ற அவசியம் இல்லையே. என்னை தேடிய நான் போற காருக்கு ஏன் டீசல் போட்டாதான் வண்டி போகுமா? ஒவ்வொரு நிலையிலும் நம்மளோட மனித இனத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் நம்ம நாகரிகத்தினால நம்ம தொலைச்சுக்கிட்டு இருக்கோம்ன்றத பத்தி தான் நான் சொல்ல வரேன். எல்லாமே நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். பஞ்சபூதங்களோட கூட்டு பஞ்சீகரணம் தான் இந்த ஸ்ரீ பிரசன்ன விருட்சவனம் என்கிற ஒரு நட்சத்திர தேவாலயம். பஞ்சபூதங்களின் ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ளடக்கிய, மரபுகளை உள்ளடக்கிய, வேதங்களை உள்ளடக்கிய சிற்பசாஸ்திரம், நாகசாஸ்திரம், காக்க சாஸ்திரத்தின் மிகப்பெரிய அடையாளமா சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் மிக்க ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புனித பூமி தானே. அப்படியாப்பட்ட ஒரு புனித பூமிக்கு நான் வாழ்ந்த காலத்துல அந்த ஒரு நட்சத்திர கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு நாம நெஞ்ச நிமித்தி மாறுதட்டி சொல்றதுக்கு நாம பெருமைப்படணும் இல்லையா? எத்தனை பேரு கோவில் கட்டணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேரு ஒரு சின்ன ஒரு குடிலாவது கட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க, எத்தனை பேரு ஒரு மடம், ஒரு பீடை மட்டுமாவது வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு. தான் வாழ்ந்த காலத்துல அத்தனை பேரும் சித்தரா ஜீவசமாதி அடைய முடியாது. தான் வாழ்ந்துகிட்டு இருக்க காலம் எல்லாருமே மனித இனத்துல ஒரு மிகப்பெரிய பேர் சொல்ற அளவுக்கு வாழ்ந்துட முடியாது. கோடான கோடி மக்கள் இருக்க இடத்துல விரல் விட்டு எந்த அளவுக்கு ஏன் சித்தர்கள் மாறியா, இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஞானிகள் மாறியா, ஏன் இன்னைக்கு விரல் விட்டு என்ற அளவுல தான் வந்திருக்காங்க. 100 வருஷம் 150 வருஷம் சர்வசாதாரணமா வாழ்ந்த இந்த மனித இனம் இன்னைக்கு 40 வருஷம் கடக்கிறதுக்கு எதுக்காக நாயா அழைஞ்சிட்டு இருக்கோம்? நமக்கு என்ன நோய் முதல்ல வருது, என்ன நோய் இருக்கு, நம்ம எதுக்காக இவ்வளவு சீரழிவை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம்? கொரோனா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய 7th சென்ஸ்ன்ற ஒரு அங்கம் தான் நம்மள மனிதனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்திய நமக்கு வந்து வெளிப்படுத்துறதுக்காக வந்தது. அந்த கொரோனா வந்த டயத்துல எல்லாருமே வந்து கூண்டுக்குள்ள அடைப்பட்ட அந்த பச்சை கிளிக்கு மாதிரி தான் அடைஞ்சு கிடந்தோம். யாருக்கு வந்து சக்கரை நோய், காட்டுதாக்கி வந்துச்சு, கொத்து கொத்தா செத்து மடியும் போல மீதி அகப்பட்ட ஆட்கள் எல்லாருமே நோயினால் பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வீட்டுக்குள்ள இருந்து எதையும் செய்ய முடியாத நிலையில தானே வந்துகிட்டு இருக்காங்க. எந்தவித நோய்களும் அடங்கி கிடக்கும் போல சர்வ சாதாரணமா எதிர்த்து போராடணும், நான் வாழ்க்கையை ஜெயிக்கணும், உயிரை கையில பிடிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. எவ்வளவு கண்ணியமா ஒவ்வொரு நிமிடத்தையும் அந்த கொரோனா காலத்துல நம்ம எல்லாம் கடந்து வெளியே வரலையா? கண் முன்னாடி மரணத்தை ஒவ்வொரு நிமிடமும் நாம பார்க்கும் போதுல நம்மளோட மனித இனமே மொத்தம் பதறி துடிக்கும் போதுல அன்னைக்கு அந்த ஆன்மீகம்லாம் எவ்வளவு பெரிய அழுத்தமான, எவ்வளவு பெரிய ஒரு விசேஷமான ஒரு அங்கமா பார்க்கப்பட்டது. நாகரிகத்தின் வெளிப்பாடு நம்மளோட மனித இனத்தை அழிக்கப்பட்டு கேட்டிருக்கு அப்படின்றத ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமா இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்து எவ்வளவு பெரிய கடுமையான ஒரு அழிவை நோக்கி நம்மளை இழுத்துட்டு போகுது. சுய புத்திய முறைய நம்ம செயல்படுத்த முடியாம இன்னைக்கு பெத்த பிள்ளைகளை கூட முறையா பார்க்க முடியாம, பெத்த தாய் தகப்பனோட எப்படி பரஸ்பரம் நமக்கு ஒரு புரிதலை உருவாக்க முடியாம, நண்பர்களோட எப்படி பழகணும், கணவன் மனைவியோட ஸ்தானம் எப்படி இருக்கணும், இன்னைக்கு ஒரு முதியோர்களை எப்படி பராமரிக்கணும், தன் சமுதாயத்துல நான் எப்படி வாழணும், பொது இடங்களை நான் எப்படி நடந்துக்கிறேன்னா, என் குடும்பத்தோட எப்படி நடந்துக்கிறேன்னு, என்னோட உறவுகளை எப்படி நடந்துக்கிறணும், இன்னைக்கு யாராவது சொல்லி கொடுக்க முடியுதா? முந்தைய ஒரு காலத்துல வந்து எல்லா வீடுகள்லயுமே கூட்டு குடும்பம்ன்ற ஒரு மிகப்பெரிய அங்கமா, மிகப்பெரிய ஒரு கம்பீரமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. 60 வயதுல இருந்து 120 வயது வரை வயசான ஆட்கள் இருந்தாங்க. அந்த வீட்டுல இருக்க சின்ன குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த கதை சொன்ன காலங்கள் எல்லாம் மறந்து போய் இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு போன் மூலமா வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு நிக்கலையா? நம்மளோட ஒவ்வொரு வாழ்க்கையோட விலையும் நாம இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறக்குரிய கால அவகாசங்களை நாம எடுக்க முடியாதது காரணம் பொருளாதாரத்தோட பிரச்சனை. பொருளாதாரத்தை பிரச்சனைக்காக நம்ம ஓட தொடங்கிட்டோம். மதிப்பிற்குரிய மிகப்பெரிய ஒரு கலை மாமணி விருது பெற்ற ஒரு நடிகர், மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு நடிகர் விவேக்கையா வந்து ஒரு சினிமால சொன்ன மாதிரியா ஓடினேன் ஓடினேன் சென்னையின் எல்லை வரை ஓடினேன்ற மாதிரியா
நாம எதுக்காக ஓடுறோம், எதை நோக்கி ஓடுறோம்ன்றது மாதிரியா எதையுமே தெரியாம ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்ம கண்ணை மூடிக்கிட்டே பூனை மாதிரியா, கண்ணை மூடிட்டா உலகமே இருண்டது மாதிரியா, எப்ப ஒரு பூனை நினைச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கதையில சொன்னது மாதிரியா நம்மளோட வாழ்க்கையோட விடை தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா தேவைகளுக்கும், எல்லா நெருக்கடிகளுக்கும், எல்லா மன அழுத்தத்துக்கும், மன உளைச்சல்களுக்கும் நமது இந்த ஸ்ரீ பிரசன்ன விருட்சவனம் நட்சத்திர கோவில் மிகப்பெரிய விடை சொல்லுவதற்காக காத்திருக்கின்றதான் நான் இன்னைக்கு எல்லாத்தையும் நான் பெருமையோட சொல்றேன். வேதங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதை விட நம்மளோட குலதெய்வத்துக்கு அதை விட சக்தி இருக்கு. அதை விட கூடுதலான மனித இனத்திற்கு சக்தி இருக்கு. இந்த மனித இனத்தை படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி. இது எல்லாமே ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்து கூட்டு பஞ்சீகரணமாக மட்டும்தான் இந்த மனித வாழ்வு ரொம்ப கம்பீரமா வாழணுன்ற அந்த விதியின் நியம பிரகாரம் நம்மளோட வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம முடக்கத்தை நாம நமக்கு நாமே உள்ள மேதாவித்தனத்தால நாம தொலைச்சிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களுக்கும் நாம ஒரு மிகப்பெரிய விடை, மிகப்பெரிய அடையாளத்தை இந்த ஸ்ரீ பிரசன்ன விருட்சவனம் நட்சத்திர தேவாலயம் நமக்கு அடையாளத்தை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு அனைவர்களும் ஒன்று கூடி வாருங்கள், வாழ்ந்து காட்டுவோம் என்றுமல்ல, வாருங்கள் நமது ஸ்ரீ பிரசன்ன விருட்சவன தேவாலயத்தை கட்டி நமது மனித இனத்தை ஒரு புதுவித மாற்றத்தின் பாதைகளுக்கு இழுத்துச் செல்வோம் என்று கூறிக்கொண்டு அன்புடன் அனைவர்களையும் அழைப்பு விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.